இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் இமேஜ் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிம்ப கட்டமைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மக்கள் மத்தியில் ஒரு தலைவருக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது. அவர் ஒரு ஏழை பங்காளன், அவர் ஒரு எளிமையான மனிதர், அவர் அயராத உழைப்பாளி, அவர் அறிவார்ந்த தலைவர் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பிஆர் ஒர்க் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது. அந்த தலைவர் உண்மையிலேயே அப்படியா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அவரோட நெருக்கமாக பழகினவங்க, அவரை தொடர்ச்சியாக கவனித்தவங்க, இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவரை பற்றின மக்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே தீர்மானிக்க முடியும். அந்த காலத்தில் காமராஜர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருந்தது. அதை யாருமே கட்டமைக்கலை. அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பலரும் பார்த்து சொல்லி, அவர் கூட பழகினவங்க, அவர் கூட வேலை செஞ்சவங்க, அவரை நேரில் பார்த்தவங்க, அவருடைய சாதனைகளை படித்தவங்க, இவங்க எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் தானாகவே காமராஜர் அப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் உருவாச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த இமேஜை பில்ட் பண்ணல அப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உங்களுடைய இமேஜை சதைச்சிருவாங்க. இன்னைக்கு இரண்டும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் ஸ்டாலின் எடுத்துக்கோங்களேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது இங்கே திமுகவுடைய இந்த பிஆர் டீம் எப்படி வேலை செஞ்சாங்க? அவங்களுக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒன்று, ஸ்டாலினுடைய இமேஜை பில்ட் பண்ணணும். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவரோட இமேஜை குலைக்கணும், அவரோட இமேஜை அடிச்சு உடைக்கணும். அதுக்கும் அவங்க வேலை பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில் இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே கோமாளிகளாகவும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் ஒரு சித்தரிப்பு பண்ணாங்க இல்லையா. செல்லூர் ராஜு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ராஜேந்திர பாலாஜி, இவங்க எல்லாத்தையுமே ஒரு கோமாளிகள் மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் காட்டணும். அதுவும் இந்த பிஆர் ஒர்க்கு கீழே தான் வரும். சரி, இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா, இந்த பிஆர் ஒர்க்கில், இமேஜ் பில்டிங்கில், இந்த பிம்ப கட்டமைப்புன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதில் திமுக எப்பவுமே மாஸ்டர்ஸ். இதை நம்ம ரங்கராஜ் பாண்டியன்னா கூட அடிக்கடி சொல்லுவார், திமுக எப்பவுமே அரசியலில் அவங்க தான் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பிம்ப கட்டமைப்பு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்வருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஆஸ்பத்திரி போகிறாரு, 3 நாள் அங்கேயே இருக்கணும்ட்டாங்க. ஸோ அது முடிஞ்சது. இப்போ 3 days அது மக்களுக்கு இது சொல்லியாச்சு. மக்களும் அதை ஏற்றுக்குவாங்க. யாரும் அவருடைய உடல்நிலையை பற்றி யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அந்தளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க இங்கே யாரும் கிடையாது. அப்போது திமுகவுடைய இந்த பிஆர் டீம் என்ன பண்ணுறாங்க? ஓகே, 3 நாள் முதல்வர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், இதை வச்சு அவருக்கு எப்படி இமேஜ் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளானிங்குடைய முதல் கட்டம் என்ன? மருத்துவமனையில் இருந்தவாறு அவர் ஃபைல் பார்க்குறாரு. அவர் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அங்கே கேள்வி கேட்குறாரு, கவனிக்கிறாரு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஸ்டாலினுடைய இமேஜ், அவர் மருத்துவமனையில் இருந்தாலும் எப்படி வேலை செய்கிறாரு பாருப்பா அப்படின்னு அவங்களுக்கு கீழே திமுகவுடைய கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பில்டப் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க. அதனுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குது? முதல்வர் ஸ்டாலின் சாதாரண லுங்கியோட சட்டையோட மருத்துவமனையில் இருக்கார். அவர் கையில் வென்ஃப்ளான் இருக்குது. அது தெரிகிற பக்கம் தான் அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்த்துக்கணும். அந்த வென்ஃப்ளான் தெரியணும். இது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஸோ 2-3 அரசு அலுவலர்கள் அங்கே வந்திருக்காங்க. அவங்க கூட உட்காந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்ட இந்த உங்களுடன் ஸ்டாலினில் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது ஒரு வீடியோ வித் ஃபோட்டோ. அதற்கு பிறகு வந்திருந்த அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைலை கொடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்குற அந்த ஃபோட்டோ, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வென்ஃப்ளான் தெரியணும், முதலமைச்சர் ஃபைலில் கையெழுத்து போடணும், அரசு அதிகாரிகள் அங்கே நிற்கணும். இதுதான் செட்டப்பு. ஸோ இந்த விஷயம், இந்த ஃபோட்டோ வெளியில் வருது. ஸோ இது நேற்று முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஆர் ஒர்க். பக்காவாக செட் பண்ணி எவ்வளவு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதனுடைய வெளிப்பாடு என்ன? மக்கள் மத்தியில் உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வேறு. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அது ரொம்ப முக்கியம். அது என்னவா இருக்கும்? சரி, இப்போ பரவாயில்லப்பா, ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட வேலை செய்கிறாருப்பா, அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அந்தளவுக்கு உண்மையாக இருக்காரு அப்படின்னு பாமர மக்கள் நினைப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்.
எதிர்க்கட்சி தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து கலாய்ப்பாங்க. ஆளுங்கட்சியான திமுகவுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பில்டப் பண்ணுவாங்க. தலைவர் பத்தியா ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவங்க பில்டப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரியாத இந்த பாமர மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய மனசில் ஒரு ஹார்ட் ஈட்டிங், முதல்வர் வந்து நல்லவர், முதல்வர் வந்து அயராத உழைப்பாளி, அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எவ்வளவு சின்சியராக வந்து வேலை பார்க்குறாரு பாரு அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே முக்கியம். அதற்காக செய்யப்பட்டது தான் இந்த பிஆர் ஒர்க். இதை வந்து செய்யவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் செய்வாங்க. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு அதெல்லாம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உங்களுடைய இமேஜை உடைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய இமேஜை உடைக்கிறதுக்கு அவங்க வேலை பார்க்குற போது நீங்கள் அதை பில்ட் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வேலை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு அதுதான் வந்து அரசியல். அதனால் வந்து இது தப்பு இது சரி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அரசியலில் எல்லாமே சரிதான். ஒரு ஆளுங்கட்சி இப்படித்தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். அது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி வந்து திமுக உடைய சப்போர்ட் சிஸ்டம், அதாவது இது வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து தெரியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பாருங்க. அதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு திமுகவை வந்து தேர்தலில் முன்னிலைப்படுத்துகிறது. அதுதான் வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் திமுக வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸோ அது யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்றதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி முன்னணியில் இருக்கார். இந்த போட்டோ வெளியில் வந்த உடனே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கலாய்ப்பாங்க. அவங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய நாடகம் தெரியுமா அப்படின்னு கலாய்ப்பாங்க. நானே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், இது மாதிரி பண்ணணும்னு யார் கேட்டா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, யாரும் உங்களை வந்து குறை சொல்ல போகிறதில்ல, எதுக்காக இவர் ஹாஸ்பிட்டல் போனார்னு யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனாலும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நானும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். ஆனால் அங்கே வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோடி மட்டும் பண்ணலையா, மோடி அவருடைய அம்மாவுக்கு இறுதி காரியம் பண்ணிட்டு நேராக வந்து வந்தே பாரத் ட்ரெயினை திறந்து வைக்கலையா, ஓப்பன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக வந்து மோடி செஞ்சது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். அதுவும் வந்து ஒரு பிஆர் ஒர்க் வகையிலே எடுத்துக்கோங்க, அதில் வந்து நான் குறை சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே மோடி வந்து பிஆர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தார்னா, அதாவது தன்னுடைய தாயார் இறந்த அந்த நாளில் மோடி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஆர் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவரால் பண்ணியிருக்க முடியும். ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களும் கண்டிப்பாக மோடியுடைய தாயாருடைய இறுதி காரியத்துக்கு வந்திருப்பாங்க. அத்தனை பேரையும் அந்த ஒரே இடத்துல வந்திருப்பாங்க. அத்தனை பேரையும் வந்து அவர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து இந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மோடி செய்யலை. மோடி என்ன பண்ணார், தன்னுடைய தாயார் இறந்து போனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேராக போனார், அந்த இறுதி காரியத்தை அவரே பண்ணார். யாரையும் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கட்சிக்காரங்களே பெருசாக போகலை. இறுதி காரியத்தை பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்து தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டார். இது வந்து ஒரு கர்ம யோகி இப்படி தான் பண்ணணும். அவருக்கு விதிக்கப்பட்டது என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே பிஆர் வேலை செய்யணும், இதில் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும், தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் முதல்ல நான் சொன்ன விஷயத்த பண்ணியிருப்பார். அது இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு திருமணமாகட்டும் அல்லது வந்து துக்க நிகழ்வாகட்டும், அதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம். அப்போ மோடி வந்து ஒரு சாதாரணமான விஷயத்தை தான் செஞ்சார். அவர் வந்து அதை வச்சு தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலை. பட் இங்கே வந்து இது பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட பிஆர். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் இது தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். மோடி செஞ்சதும் தப்பு இல்லை, ஸ்டாலின் செஞ்சதும் தப்பு இல்லை. அவங்கள முன்னிறுத்திக்கிறாங்க. இது அவங்களுக்கான வாய்ப்பு. இப்போ ஒரு பிஆர் டீம் சொல்கிறத வந்து முதலமைச்சர் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இது என்னவா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டாலினுக்கு தெரியும். ஸோ அதை அவர் விரும்புகிறார். அதனால் அதை வந்து பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கருணாநிதி அவர்களுக்கும் செஞ்சுருக்காங்க. ஸோ அது அவரும் வந்து இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காரு. வீட்டில் உட்காந்து லுங்கி கட்டிட்டு ஃபைல் பார்ப்பார், ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஃபைல் பார்ப்பார். இது எல்லாமே எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் இவங்க திமுகவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோடி வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து ஃபைல் பார்க்குறாருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை போட்டு இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே வந்து இவங்க ஆள் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்களா எங்கள் ஆள் எப்படி பண்ணுறாருன்னு வந்து பாராட்டுவாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட். நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டுமே ஓகே,
ஓகே, ரெண்டுமே பிஆர் தான், நல்லது, பண்ணிக்கோங்க. பார்க்கறது மக்கள், அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. யார் செய்யறது உண்மை, யார் செய்யறது பொய், யாருக்கு வந்து ஓட்டு போடணும்னு எல்லாமே மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதனால திமுகவுடைய இந்த பிஆர் ஸ்டண்ட் உண்மையிலேயே வந்து பயங்கர சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் சிஸ்டம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளானிங், எக்ஸிகியூஷன், இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. நன்றி.